نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمد صلى الله عليه وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أمروا إلا ليعبدوا الله مخلصين له الدين حنفاء ويقيموا الصلاة ويؤتوا الزكاة وذلك دين القيمة صدق الله العظيم. وعن أمير المؤمنين أبي حفص عمر بن الخطاب رضي الله تعالى عنه قال: سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه متفق عليه أو كما قال صلى الله عليه وسلم. சர்வ புகழ் அனைத்தும் வையகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்லாஹுடைய அன்பும் கருணையும் சலாமும் சலவாத்தும் உயிரை விடவும் மேலான முத்தான முஹம்மது நாதர் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், அவர்கள் வழியில் வாழ்ந்த முமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாவதா. புனிதமான ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய இல்லத்திலே இஅ்திகாஃபுடைய நிய்யத்துடன் அமர்ந்திருக்கும் என் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நிலைமைகளையும் எம்மை படைத்து பராமரிக்கின்ற ஏகனாகிய அல்லாஹ்வை பயந்து தக்வாவுடன் வாழுமாறு முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசிய செய்கிறேன். ஊசிக்கும் வனசி அவ்வலம் பி தக்வல்லாஹ். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா மனிதர்களாகிய நமக்காக பல ஏற்பாடுகளை இந்த உலகத்திலே செய்து அவனை மாத்திரமே வணங்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் படைத்திருக்கின்றான். உலகத்திலே அவனை வணங்குவதற்காக அல்லாஹு தஆலா நமக்கு பல சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி தருகின்றான். நாங்கள் ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை அடைந்து ஒரு காலத்தை கழித்து இன்னும் ஒரு காலத்தை நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். ஷங்கையான ரமதானை அடைந்தோம், அதிகமான பல நல்ல அமல்களை செய்தோம். அடுத்ததாக நாங்கள் இன்னும் மிகப்பெரிய ஒரு அமலுக்காக நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம். அதுதான் ஓரிரு மாதங்களுக்குள் வரக்கூடிய ஹஜ்ஜுடைய இறுதி கடமையான மிக முக்கியமான கடமை என்று நாங்கள் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். இவ்வாறு முஸ்லிம்களாகிய நாங்கள் நிறைய அமல்களை உலகத்திலே செய்கின்றோம். நோக்கம் அல்லாஹ்வை நாங்கள் திருப்திப்படுத்த வேண்டும். அல்லாஹ் எங்களுக்கு என்ன நோக்கத்திலே இந்த உலகத்திலே அனுப்பியிருக்கிறானோ அந்த நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். உண்மையிலே இவைகள் நாங்கள் செய்கின்ற மிகவும் சிறந்த ஒரு காரியமாகத்தான் இருக்கின்றது. ஆனால் நாங்கள் செய்யக்கூடிய இந்த அமல்கள், இந்த நற்கருமங்கள், இவைகளெல்லாம் உயிரோட்டம் உள்ளதாக, அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமலாக ஆகுவதுதான் மிக முக்கியமான அம்சமாக இருக்கிறது. பலரும் பல அமல்களை செய்யலாம், பல கோடிகளை செலவு செய்யலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நாம் செய்கின்ற அமல் அது சிறியதாக இருக்கலாம், பெரியதாக இருக்கலாம், அந்த அமல் கபூல் செய்யப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அமலாக ஆகுவதுதான் மிக முக்கியமான ஒரு அம்சம். எனவே நாங்கள் அமல் செய்வதை விட நாங்கள் அமலுக்காக எவ்வளவு முயற்சி செய்கின்றோமோ அதை விட பல மடங்கு நாங்கள் இன்னும் ஒரு முயற்சி செய்ய வேண்டும்.
அதுதான் நாங்கள் எங்களுடைய அமலை நாங்கள் அல்லாஹுக்காக மாத்திரம் திருப்தியாக கலப்பற்ற நிலையில் அல்லாஹுக்காக நாங்கள் அந்த அமலை ஆக்குவதுதான் நாங்கள் செய்கின்ற மிக முக்கியமான ஒரு அம்சம். எவ்வளவு முயற்சி செய்து எவ்வளவு நாங்கள் தியாகம் செய்து இந்த ஒரு பண்பை நாங்கள் அடைந்து கொள்வோமோ அந்த அளவுக்கு நாங்கள் எங்களுடைய அமல்களை நாங்கள் கபூலான அமலாக நாங்கள் அடைந்து கொள்ளலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், நிச்சயமாக அல்லாஹு தஆலா மனிதர்களாகிய உங்களில் உங்களுடைய வெளித்தோற்றங்களை பார்ப்பதில்லை. இன்னல்லாஹ லா யன்துரு இலா அஜ்சாமிக்கும் வலா இலா சுவரிக்கும், உங்களுடைய உடல்களையோ தோற்றங்களை பார்ப்பதில்லை, வெளிப்படையாக எப்படி இருக்கிறார் என்பதை பார்ப்பதில்லை, மாறாக உங்களுடைய உள்ளங்களை பார்க்கின்றான். ஒவ்வொரு மனிதனுடைய உள்ள அது என்ன நியத்துடன் என்ன எண்ணத்துடன் செயல்படுகின்றது என்பதை தான் அல்லாஹ் பார்க்கிறான். வெளிப்படையான எந்த ஒன்றையும் அல்லாஹ் பார்த்து முடிவு செய்வதில்லை. ஆனால் மனிதர்கள் பல வகையிலே முடிவு செய்வார்கள், வெளிப்படையை பார்ப்பார்கள். பலரும் பல காட்சியிலே கோணத்திலே பலரை முடிவு செய்து விடுவார்கள். ஆனால் அல்லாஹ் ஒரு மனிதனை முடிவு செய்வது அவனுடைய உள்ளத்தை வைத்துத்தான். இமாமுனா கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், இந்த உலகத்திலே கம் மின் அமலின் யுதஸவ்வரு மின் அமாலில் துன்யா வலாகின் பிஹுஸ்னி நிய்யதிஹி யஸீரு மின் அமாலில் ஆகிரா. சொன்னார்கள், இந்த உலகத்திலே எத்தனையோ நல்ல விடயங்கள், நல்ல கருமங்கள், அவைகள் வெளிப்படையில் பார்க்கின்ற பொழுது துனியாவுடைய உலகத்துடைய செயல்களை போன்று காட்சி அளிக்கின்றது. வெளிப்படையிலே பார்த்தால் அவருடைய ஒவ்வொரு செயலும் உலகத்துக்காகத்தான் இருப்பது போன்று இருக்கிறது. ஆனால் வபிஹுஸ்னி நிய்யதிஹி யஸீரு மின் அமாலில் ஆகிரா, அல்லாஹு தஆலா அந்த மனிதனுடைய உள்ளத்தை பார்க்கிறான். அவர் வெளிப்படையிலே துனியாவுடைய அமலைத்தான் செய்தார். மக்களுக்காக வேண்டி உலகத்திலே எத்தனையோ பேர்கள் நலவுகளை செய்வார்கள். ஒரு வீட்டை கட்டுகின்றார், பாதையை அசுத்தமாக இருந்த பாதையை அவர் சுத்தப்படுத்துகின்றார், பல நல்ல விடயங்களை அவர் செய்கின்றார். வெளிப்படையில் பார்க்கின்ற பொழுது உலகத்துடைய செயலாகத்தான் அது காட்சி அளிக்கின்றது. ஆனால் அவருடைய நல்ல எண்ணத்தின் மூலமாக அந்த அமல் மறுமைக்கு சொந்தமான சுவர்க்கத்துக்கு சொந்தமான ஒரு அமலாக மாறிவிடுகிறது. எத்தனையோ மனிதர்கள் அப்படி இருப்பார்கள். அவர்களை பார்க்கின்ற பொழுது உலகத்துக்காகத்தான் செயல்படுவது போன்று காட்சி அளிக்கும். ஆனால் அல்லாஹ் உள்ளத்தை பார்க்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஸ்லிம்ல ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது, சொன்னார்கள், ஒரு மனிதன் சுவர்க்கத்தில் நடமாடுவதை நான் பார்க்கிறேன் என்றார்கள். அவர் செய்த ஒரு செயல், அவர் செய்த ஒரு அமல், அந்த அமல் உலகத்திலே வெளிப்படையிலே பார்க்கின்ற பொழுது உலகத்துக்கான ஒரு அமலாகத்தான் இருந்தது. ஆனால் உயர்தரமான சுவர்க்கத்துக்கு காரணமாகிவிட்டது அந்த அமல். என்ன அமல்? பாதையிலே செல்கின்ற பொழுது ரஅய்து ரஜுலன் யதகல்லபு ஃபில் ஜன்னஹ் ஃபீ ஷஜரத்தின் கதஅஹா கானத் துஸீ லில் முஸ்லிமீன், முஸ்லிம்களுக்கு இடையூறு அளிக்கின்ற ஒரு மரம், ஒரு மரத்தின் கிளை பாதையிலே தொங்கிக் கொண்டிருந்தது. அதை அந்த மனிதர் வெட்டிவிட்டார். அவர் நினைத்தார், இதன் மூலம் நான் முஸ்லிம்களுக்கு நான் நலவு செய்ய வேண்டும், முஸ்லிம்களுக்கு நான் நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்தார். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த அமல் மூலமாக அந்த மனிதர் சுவர்க்கத்திலே நடமாடுகிறார் என்று சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போன்று இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், வகம் மின் அமலின் யுதஸவ்வரு மின் அமாலில் ஆகிரா, உலகத்திலே எத்தனையோ அமல்கள், அந்த அமல்களை பார்க்கின்ற பொழுது யுதஸவ்வர் அது காட்சி அளிக்கின்றது, மின் அமாலில் ஆகிரா மறுமைக்கு சொந்தமான அமலாக காட்சி அளிக்கின்றது. பார்க்கின்றவர்கள் நினைக்கிறார்கள், இவர் எவ்வளவு நல்ல அமல்களை செய்கின்றார், இவர் எவ்வளவு சதக்காக்களை செய்கின்றார், இவரை போன்ற நல்ல மனிதர் உலகத்தில் யாரும் இருக்க முடியாது, இவர் நல்லவர் என்று முழு உலகமும் சாட்சி சொல்கின்றது. மறுமைக்கு சொந்தமான அமல்களை அதிகம் செய்கின்றார்.
சொன்னார்கள் ஃபபிசூஇ நியதிஹி, அவருடைய உள்ளத்தை அல்லாஹ் பார்க்கின்றான். அவருடைய உள்ளத்திலே இருந்த கெட்ட எண்ணத்தின் மூலமாக, அவருடைய மோசமான தவறான எண்ணத்தின் மூலமாக அவர் என்ன நினைக்கின்றார்? நான் இப்படியெல்லாம் செய்கின்றேன், மக்கள் என்னை புகழ வேண்டும் என்று நினைத்தார், அல்லது வெளிப்படையாக மக்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்பதற்காக அந்த அமலை செய்கின்றார் என்றால், அவருடைய கெட்ட எண்ணத்தின் மூலமாக அந்த அமல்கள் துனியாவுடைய அமலாக மாறிவிடுகிறது. யஸீரு மின் அமாலி துனியா, துனியாவுக்கு சொந்தமான அமலாக உலகத்துடன் முடிவடைகின்ற சில அமல்கள் இருக்கிறது. அது சில நன்மைகள், சில விடயங்கள், அது உலகத்துடன் முடிவடைந்து விடும். மறுமைக்கும் அதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அப்படியான சில அமல்களாக அந்த அமல்கள் மாறிவிடும் என்று சொன்னார்கள் இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த விடயத்தை தான் நாங்கள் எல்லோரும் பயப்பட வேண்டும். இப்படியாக நாளை மறுமையிலே எத்தனையோ நன்மை செய்த மனிதர்கள், மிகவும் பெரும் ஒரு கூட்டம் இப்படியானவர்கள் நாளை மறுமையிலே கொண்டு வரப்படுவார்கள். தீர்ப்புடைய நாளிலே அவர்கள் உலகத்திலே நிறைய அமல்கள் செய்திருந்தார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா அவருடைய எந்த ஒரு அமலையும் ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டான். காரணம், அவருடைய கெட்ட எண்ணங்கள், அவருடைய உள்ளத்திலே இஹ்லாஸ், அல்லாஹுக்கென்ற அந்த மன தூய்மை, அதை அவர்கள் இழந்த காரணத்தினால் அன்புக்குரிய சகோதரர்களே, அதுக்கு எந்த விதமான கூலியும் இல்லாமல் வெறுமையான ஒரு அமலாக நாளை மறுமையிலே பெற்றுக் கொள்வார்கள். இது மிக பெரும் ஒரு கூட்டம் இப்படி அடைவார்கள் என்பது ஹதீஸ்களிலேயே காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அன்பான சகோதரர்களே, நாங்கள் செய்யக்கூடிய அமல்கள், அதிகமாக அமல்கள் செய்வது அது திறமை அல்ல. அதிகமாக நான் தொழுது விட்டேன், அதிகமாக நான் சதக்கா செய்து விட்டேன், நான் குர்ஆன் அதிகமாக இத்தனை ஜுசுகளை ஒவ்வொரு நாளும் ஓதி வருகிறேன் என்பது பெரிதல்ல. அந்த அமல் எந்த அளவுக்கு பரிசுத்தமான அமலாக, அல்லாஹுக்கு மாத்திரம் செய்யப்படக்கூடிய அமலாக இருப்பதுதான் அது மிக பெரும் திறமையான ஒன்றாக இருக்கிறது. நாங்கள் தக்பீர் கட்டுகின்றோம், தொழுகையிலே முதலாவது ஓதுகின்ற அந்த வஜ்ஜஹ், அதிலே என்ன சொல்லுகின்றோம்? இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா அல்லாஹ், என்னுடைய தொழுகை, என்னுடைய இதர வணக்கங்கள், நான் உலகத்திலே ஜீவிப்பதும் மரணிப்பதும் லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ் ஒருவனுக்கே என்று நாங்கள் தக்பீர் கட்டியவுடன் முதலாவது சொல்லுகின்ற வார்த்தை இந்த வார்த்தை தான். அன்பானவர்களே, இந்த வார்த்தையை நாங்கள் வாய் அளவில் மாத்திரம் வைத்துக் கொள்ளாமல் உள்ளத்திலே நாங்கள் உண்டாக்க வேண்டும். உள்ளத்துக்கு நாங்கள் அதை கொண்டு வர வேண்டும். நாங்கள் பெரிதாக எந்த அமலும் செய்ய தேவையில்லை. அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலேயும் அவர் எப்படி எத்தனை ரகாத்துகள் தொழுதிருப்பார், எத்தனை ஜுஸு ஓதிருப்பார், இதை பார்ப்பதில்லை. குறைவாக இருந்தாலும் அது நிறைவாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை மாத்திரம் நாடப்பட வேண்டும். இந்த அமலை மாத்திரம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா யக்பலுல்லாஹு மினல் அமலி இல்லா மா கான காலிஸா வ புதுகிய பிஹி வஜ்ஹுஹு. அல்லாஹ் தஆலா மனிதர் செய்கின்ற நற்கர்மங்களில் எந்த அமல் அல்லாஹ்வுக்கென்று மாத்திரம் இருக்குமோ, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் நாடப்படுமோ, இத்தகைய அமலைத்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்று சொன்னார்கள் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்று நாங்கள் நிறைய அமல்களை செய்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் கேட்க வேண்டும், எதற்காக நான் இதை செய்கின்றேன், என்ன நோக்கத்துக்காக நான் இந்த அமலை செய்தேன். அதை யாரும் சொல்ல தேவையில்லை, அதுக்கு என்னுடைய உள்ளம் சாட்சியாக இருக்கும். நான் தொழுகின்றேன், நான் குர்ஆன் ஓதுகின்றேன், நான் பிறருக்கு உதவி செய்கின்றேன், இந்த உதவியின் மூலம் இதனால் நான் எதை எதிர்பார்க்கின்றேன்? அதிகமாக செய்ய வேண்டும் என்று கடமை இல்லை. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அக்லிஸ் தீனக் யக்ஃபிகல் கலீல். நீங்கள் உங்களுடைய மார்க்கத்திலே குறைவாக இருந்தாலும் அக்லிஸ் தீனக், அல்லாஹ்வுக்காக மாத்திரம் செய்யுங்கள். குறைவான அமலே உங்களுக்கு அது சுவர்க்கத்துக்கு காரணமாகிவிடும்.
சிறிய அமலாக இருந்தாலும் அல்லாஹுக்காக நாங்கள் செய்கின்ற பொழுது அதனுடைய வெகுமதியும் கூலியும் அது மிக உயர்வாக இருக்கும். நாங்கள் இன்று கஷ்டப்பட்டு பல அமல்களை செய்கின்றோம். பலரும் பல பொறுப்புகளிலே இருக்கின்றோம். மஸ்ஜிதுடைய பொறுப்பு, மதரசாக்களுக்கு பொறுப்பாக இருக்கின்றோம். எங்களுடைய எத்தனையோ தேவைகளை பிற்படுத்தி மஸ்ஜிதுக்காக நாங்கள் உழைக்கின்றோம், மதரசாவுக்காக பாடுபடுகின்றோம். சமூக நட்பணிகளில் பலரும் பல நேரங்களை செலவழிக்கின்றோம், சதகாக்களை செய்கின்றோம், தான தர்மங்களை அள்ளி அள்ளி வணங்குகின்றோம், சமூகத்துக்காக ஓடி ஓடி உழைக்கின்றோம். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை, எந்த விதமான கூலியும் இல்லை. நாங்கள் இப்படி செய்கின்ற பொழுதோ அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதன் அதிகமான நல்ல அமல்களை செய்கின்ற பொழுது, நாலா புறங்களிலும் அவன் நல்ல அமல்களில் ஈடுபடுகின்ற பொழுது, இந்த நேரத்திலே அந்த மனிதனுடைய உள்ளத்தில் ஒரு வகையான எண்ணம் பிறக்க ஆரம்பிக்கின்றது. இந்த நேரத்திலே ஷைத்தான் அந்த மனிதனை வழிகெடுக்க ஆரம்பிக்கின்றான். ஆரம்பத்திலே மஸ்ஜிதுக்கு பொறுப்பாக வருகின்ற பொழுது நான் நல்ல முறையிலே ஈடுபட வேண்டும், செயல்பட வேண்டும் என்றுதான் அவர் நினைப்பார். காலம் செல்ல செல்ல அவருக்குரிய அந்த அவருக்குரிய அந்த மக்களுடைய எதிர்பார்ப்புகள், மக்களுடைய ஆதரவுகள் அதிகரிக்கின்ற பொழுது அவருடைய உள்ளத்திலே ஒரு வகையான எண்ணம் உண்டாகும். என்னை மக்கள் புகழ்கிறார்கள், நான் நல்லவனாக இருக்கின்றேன், நான் நலவு செய்கின்றேன் என்று ஒரு வகையான எண்ணம் இது பொதுவாக மனிதர்களுக்கு ஏற்படக்கூடியதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகாக சொல்லி காட்டினார்கள், மன தூய்மையை விட்டும் அந்த முகஸ்துதி என்பது, அந்த மக்களுடைய எதிர்பார்ப்புகள், புகழ் என்பது அது எப்படி மனிதனுடைய உள்ளத்திலே ஊடுருவி வருகிறது என்றால், உதாரணம் சொன்னார்கள், ஒரு கருப்பு பாறாங்கல்லிலே, கருங்கடலிலே ஒரு கருப்பு பூச்சி காரிருள் நேரத்திலே அது எவ்வளவு வேகமாக ஊர்ந்து செல்கிறதோ, யாருக்கும் தெரியாமல் ஓரிடத்திலிருந்து அடுத்த இடத்திற்கு நகர்ந்து விடுமோ, சென்று விடுமோ, இது போன்றுதான் மனிதர்களுடைய உள்ளத்திலே ரியா என்ற முகஸ்துதி, பிறருக்காக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உள்ளத்திலே ஏற்படுகிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்படியான எண்ணங்கள் யாருக்கு ஏற்படுகிறதோ, அன்புக்குரிய சகோதரர்களே, நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலாவுடைய தீர்ப்புடைய நாளிலே அல்லாஹு தஆலா சொல்லுவான், யார் உலகத்திலே எனக்காக செய்ய வேண்டிய ஒரு அமலை, எனக்காக வேண்டி செய்யக்கூடிய ஒரு நன்மையான ஒரு விடயத்தை இன்னொருவருக்காக, பேருக்காக, புகழுக்காக யார் செய்வார்களோ அவர்களை பார்த்து சொல்லுவான், நீங்கள் யாருக்காக இந்த அமலை செய்தீர்களோ அவரிடத்திலே இதற்குரிய பிரதிபலிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள், இதனுடைய நன்மையை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். இذهبوا الى الذين كنتم تراؤون به في الدنيا, யாருக்காக காண்பித்தீர்களோ அவர்களிடத்திலே சென்று அதனுடைய நன்மைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். இன்னும் ஒரு ஹதீஸிலே வந்திருக்கிறது, யாரெல்லாம் எனக்காக செய்யக்கூடிய அமலை இன்னொருவருக்காக சேர்த்து செய்வார்களோ அவருடைய அமலை நான் விட்டு விடுவேன். தரக்துஹு வ ஷிர்கஹு, அவனையும் அவனுடைய இணை வைத்தலையும் நான் விட்டு விடுவேன் என்று சொன்னார்கள் அல்லாஹ் என்று சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழ்க்கையிலே நிறைய அமல்களை செய்து விட்டோம், நிறைய வாழ்க்கையிலே நல்ல கர்மங்களை செய்திருக்கின்றோம். ஆனால் அந்த அமல்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் இந்த இஹ்லாஸ் என்ற மன தூய்மையை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். மன தூய்மை இல்லாத எந்த ஒரு அமலும் அது மழையளவாக இருந்தாலும் அது பஞ்சாக பறந்துவிடும் என்று சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் இந்த சமூகத்திலே பல சேவைகளை செய்கின்றோம், பலர்களும் பல விடயத்திலே பொறுப்பாக இருக்கின்றோம், பல மாணவர்களை வழிநடத்துகின்றோம், பல மதரசாக்களுக்கு நாங்கள் பொறுப்பாக இருக்கின்றோம். அன்பான சகோதரர்களே, எங்களுக்கு கீழால் எத்தனையோ ஏழை குடும்பங்கள் அவர்களுடைய பசியை தீர்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய காலங்கள் எல்லாம் எங்களுடைய அந்த உதவியை கொண்டுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி எத்தனையோ நன்மைகளை செய்கின்றோம். அன்பான சகோதரர்களே, இவைகள் எல்லா அமல்களிலும் நாங்கள் செய்கின்ற யாருக்கு செய்தாலும் பரவாயில்லை,
ஆனா அல்லாஹ்வுக்காக செய்யப்படுகின்ற பொழுது அது மனிதர்களின் மாத்திரமல்ல, அது ஒரு சாதாரணமான ஒரு மிருகமாக இருந்தாலும், அது ஒரு மிருகமாக இருந்தாலும், அது ஒரு கேவலமான மிருகமாக இருந்தாலும் அல்லாஹு தஆலா உள்ளத்தை பார்க்கின்றான். அந்த உள்ளத்துடைய அந்த மனிதனுடைய நியத்தை கொண்டு அல்லாஹ் அவனை சொர்க்கத்துக்கு அல்லாஹ் அழைத்து சென்று விடுவான். நாம் எல்லோரும் கேள்விப்பட்ட ஒரு ஹதீஸ் தான். புகாரியிலே ஹதீஸ் வந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு விபச்சாரம் செய்த ஒரு பெண்மணி, அவள் நரகவாதி. விபச்சாரம், அல்லாஹு தஆலா விபச்சாரம் செய்யக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விசேடமான ஒரு நரகம் இருக்கிறது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நரகத்துக்கு காரியாக இருந்த ஒரு பெண்மணி, அவள் ஒரு செயலை செய்கின்றாள். அவள் காட்டு பக்கமாக நடந்து செல்கின்ற பொழுது ஒரு ஐயறிவுள்ள மிருகம், ஒரு நாய் தாகத்தினால் தவித்துக் கொண்டிருக்கிறது. அந்த ஒரு கிணத்தை சுற்றி அது தன்னுடைய நாக்கை வெளியே தொங்க விட்டுக் கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது அங்குமிங்கும். அந்த பெண்மணி என்ன செய்தால், தன்னுடைய பாதரட்சியை கலட்டி எடுத்து தான் அணிந்திருந்த முந்தானையின் ஒரு ஓரத்தினால் அந்த பாதரட்சியை கட்டி அங்கிருந்த ஒரு கிணற்றிலே அந்த பாதரட்சியின் மூலமாக தண்ணீர் எடுத்து அந்த நாய்க்கு கொடுக்கின்றார். இதுதான் அந்த பெண்மணி செய்த நன்மையான விடயம். இதற்கு எவ்வளவு நேரம் தேவைப்படும்? இந்த அமல் இவ்வளவு யாருக்கு பாரமாக இருக்கும்? இப்படியான ஒரு அமல் யாருக்கு பாரம்? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த பெண்மணி சுவர்க்கத்தில் இருப்பதை பார்த்தேன் என்று சொன்னார்கள். அல்லாஹு தஆலா ஒரு நாய்க்கு உதவி செய்த ஒரு பெண்மணி விபச்சாரி, அவளை அல்லாஹு தஆலா சொர்க்கவாதியாக மாற்றி விடுகிறான். இது எதன் மூலமாக? உலமாக்கள் இந்த ஹதீஸுக்கு சொல்லுகிறார்கள், இந்த இடத்திலே 4 வகையிலே தத்துவம் சொல்லக்கூடிய உலமாக்கள் சொல்லுகிறார்கள். 4 வகையிலே அல்லாஹ்வுக்காக 4 முறையிலே இஹ்லாஸ் பேணப்பட்டிருக்கிறது. 4 அம்சங்கள் இருக்கிறது. அந்த 4 இஹ்லாஸை பறைசாற்றுகின்றது என்று சொல்கிறார்கள். ஒன்று, அந்த பெண், அந்த நாய் இது அல்லாஹ்வுடைய ஒரு படைப்பாகி விட்டதே என்று அல்லாஹ்வுக்காகத்தான் அந்த நாய்க்கு தண்ணி கொடுத்தாள். இது முதலாவது இஹ்லாஸை எடுத்து காட்டுகிறது. இரண்டாவது, அந்த பெண்மணி செய்த இடம், நன்மையை செய்கின்ற பொழுது அங்கே யாரும் இருக்கவில்லை, மனிதர்கள் யாரும் இல்லை, இருந்தது நாய் மாத்திரம்தான். யாரும் பார்க்கவில்லை, ஆனால் யாரும் பார்க்காத நேரத்தில் அந்த நன்மையை செய்கின்றாள். இதுதான் இஹ்லாஸுக்கு உதாரணம். மூன்றாவது, அந்த சம்பவத்தில் இஹ்லாஸை எதிர்த்து காட்டக்கூடிய இன்னொரு விடயம்தான், அவள் யாருக்கு தண்ணீர் கொடுத்தாள்? ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்தாள். அந்த நாய் ஒரு நாளும் போய் சொல்ல மாட்டாது, நான் இவ்வளவு தாகத்துடன் இருந்தேன், எனக்கு அந்த பெண்மணி தண்ணீர் போட்டினாள் என்று எங்கும் போய் அந்த நாய் சொல்ல மாட்டாது. அந்த நாயின் மூலமாக அவளுக்கு புகழ் கிடைக்க மாட்டாது. அப்ப அல்லாஹ்வுக்காக செய்தாள். இது மூன்றாவது இஹ்லாஸுக்கு உதாரணமாக இருக்கிறது. நான்காவது தான் உலமாக்கள் சொல்லுகிறார்கள், அங்கே ஒரு கிணறு இருந்தது. அந்த கிணறு அது பூமியிலிருந்து முளைப்பதல்ல. கிணறு என்பது ஒரு மனிதர் அதை கட்டி கொடுத்திருக்க வேண்டும். எனவே மக்கள் பாதையிலே செல்லுகின்றதற்காக வேண்டி தண்ணீர் அருந்த வேண்டும் என்பதற்காக யாரோ ஒரு மனிதர் இஹ்லாஸுக்காக அல்லாஹுக்காக ஒரு கிணத்தை கட்டி கொடுத்தார். அதனுடைய விளைவாக அல்லாஹு தஆலா ஒரு விபச்சாரியை சொர்க்கவாதியாக ஆக்கிவிட்டார். அன்பான சகோதரர்களே, யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த சம்பவத்துக்கு பின்னால் இதற்கு ஒரு விளக்கம் சொல்லுகிறார்கள். ஒரு விபச்சாரியான ஒரு பெண்மணி, அதுவும் யாருக்கு தண்ணீர் கொடுக்கின்றாள்? பன்றிக்கு அடுத்ததாக அசுத்தமான பிராணி ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுக்கின்றாள். நாய் யாருடைய வீட்டிலே இருக்குமோ அந்த வீட்டுக்கு மலக்குமார்கள், ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயுடைய எச்சில் பட்டுவிட்டால் அந்த இடத்திலே 7 முறை கழுக வேண்டும் என்று இந்த அளவுக்கு வெறுக்கப்பட்ட இந்த ஒரே ஒரு பிராணிக்காக தண்ணீர் கொடுத்ததன் காரணமாக அல்லாஹ் அந்த பெண்ணை மன்னித்து சுவர்க்கத்துக்கு அனுப்பினாள் என்றால், ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம் பிற முஸ்லிமுக்கு உதவி செய்தால்
அல்லாஹ் எப்படி அந்த மனிதனை மன்னிப்பான்? ஒரு நல்ல மனிதர், ஒரு இறைநேசர் இன்னொரு இறைநேசருக்கு உதவி செய்தால் எப்படி அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் அவனுக்கு கிடைக்கும் என்பதில் அன்பான சகோதரர்களே நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். ஆனால் அதிலே முக்கியமான விடயம் என்னவென்றால், எங்களுடைய வாழ்க்கையில் இஹ்லாஸ் பேணப்பட வேண்டும். இஹ்லாஸ், மன தூய்மையாக நாங்கள் செய்யக்கூடிய அமல்களுக்கு மாத்திரம்தான் இப்படியான நன்மைகள் கிடைக்கும். அன்பான சகோதரர்களே, பெரியோர்களே, அதனால் நாங்கள் நிறைய அமல்களை செய்கின்றோம். ஒவ்வொருவரும் நாங்கள் இப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று ஆசை வைக்கின்றோம். பலரும் பல விடயங்களை செய்ய வேண்டும் என்ற ஆசை நமக்கு இருக்கின்றது. பலர்களும் மதரசாக்களை பொறுப்பாக நடத்த வேண்டும், மஸ்ஜிதுகளை நிர்வாகம் செய்ய வேண்டும், பலர்கள் பல குடும்பங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றோம். அன்பான சகோதரர்களே, ஆனால் நாங்கள் செய்யக்கூடிய எந்த அமலாக இருந்தாலும் அந்த அமல்களிலே இஹ்லாஸ் பேணப்படவில்லை என்றால் அது எவ்வளவு உயர்ந்த அமலாக இருந்தாலும் அல்லாஹு தஆலா அதற்கு எந்த விதமான கூலியையும் வழங்க மாட்டான். இதுதான் நானும் நீங்களும் பயப்பட வேண்டிய விடயம். ஒரு ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாம் செய்யக்கூடிய அமல்கள் என்ன? சஹாபாக்களுடைய அமல்களை பற்றி சொன்னார்கள். ருப்ப கதீலின் பைன ஸஃபைன் அல்லாஹு அஅலமு பினியதிஹி. யுத்த களத்திலே போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது இரண்டு காவிர்கள் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே யுத்தம் வேகமாக நடக்கின்ற அந்த நேரத்திலே ஒரு முஸ்லிம் கொலை செய்யப்பட்டு கிடக்கின்றார். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த மனிதருடைய நியத்தையும் அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கின்றான். புகாரியிலே ஒரு ஹதீஸ் வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரை பார்த்து சொன்னார்கள், அவர் அதிகமாக அல்லாஹ்வுடைய பாதையிலே தியாகம் செய்கின்றார், யுத்தம் செய்து கொண்டே இருக்கின்றார், அல்லாஹ்வின் எதிரிகளை வெட்டி வீழ்த்தி கொண்டே இருந்தார். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த மனிதரை பார்த்து ஹுவ ஃபின்னார், இவர் நரகவாதி என்று சொன்னார்கள். செய்வது நல்ல அமல் தான், வெளிப்படையிலே நல்ல நல்ல அமல்களை செய்கின்றார், ஆனால் சொன்னார் இவர் நரகவாதி என்றார்கள். அன்பான சகோதரிகளே, வெளிப்படையிலே மறுமைக்காக எத்தனையோ நன்மைகளை செய்கின்றோம், ஆனால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எங்களுடைய தவறான எண்ணத்தின் மூலமாக, அந்த இஹ்லாஸுடைய குறைபாட்டின் காரணமாக அதற்கு எந்த விதமான கூலியும் இல்லாமல் ஆகுவது ஒரு புறம் இருக்க, நாளை மறுமையிலே நரகத்துக்கு சொந்தமான அமலாக அது மாறிவிடுகிறது என்றால் எவ்வளவு பயப்பட வேண்டும் நானும் நீங்களும். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே நாங்கள் செய்யக்கூடிய அமல்கள் அது பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அதிலே நாங்கள் இஹ்லாஸை, மன தூய்மையை பேண வேண்டும். இன்று நாங்கள் செய்யக்கூடிய அமல்கள் துரதிர்ஷ்டவசமாக எல்லா அமல்களும் இது அமலுடைய காட்சியாக அது தென்படுவதில்லை. பலரும் பல அமல்களை செய்கின்றார்கள். தான் செய்கின்ற அமலை பலரும் அதை பாராட்ட வேண்டும், புகழ வேண்டும் என்பதற்காக தானே அதை விளம்பரப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது. இது மிக பெரும் ஒரு நோயாக இன்று வளர்ந்து கொண்டிருக்கிறது. இன்று வாட்ஸ்அப்புகளிலேயும் பேஸ்புக்குகளிலேயும் இன்று அதிகமான உம்ராவுக்கு செல்லக்கூடிய சில சகோதரர்கள், அவர்கள் உம்ராவுக்கு சென்று அங்கு இருந்து தன்னுடைய அந்த உருவத்தை காட்சிப்படுத்துகிறார்கள். நான் இப்பொழுது உம்ரா செய்து கொண்டிருக்கின்றேன், இப்பொழுது நான் குர்ஆன் ஓதிக் கொண்டிருக்கிறேன், இப்பொழுது நான் மதீனாவுக்கு சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஜியாரத்திலே இருக்கிறேன் என்று தான் செய்கின்ற ஒவ்வொரு அமலையும் அவர்கள் காட்சிப்படுத்துகிறார்கள் என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த நோய் பலரும் பல நோக்கத்துக்காக செய்கிறார்கள். ஆனால் இந்த நோய் யாரிடத்தில் இருக்குமோ அவர்கள் உடனே அதை விட்டுவிட வேண்டும். சும்ஆ என்று சொல்லக்கூடிய ஒரு நோய் இருக்கிறது. சிலர் இருக்கிறார்கள், தன்னுடைய செயலை மக்கள் பாராட்ட வேண்டும், தான் ஒரு செயலை செய்துவிட்டு மக்கள் என்ன சொல்கிறார்கள், நான் என்னுடைய இந்த அமல் சரியாக இருக்கிறதா, நான் பேசுகின்ற பேச்சு எப்படி இருந்தது, என்னுடைய செயல் நான் செய்ததை மக்கள் எப்படி பேசுகிறார்கள் என்று மக்களுடைய புகழை எதிர்பார்க்கக்கூடிய எத்தனையோ நபர்கள் நம்ம இருக்கத்தான் செய்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, நாங்கள் யாரும் எங்களுடைய அமலை காட்சிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை.
நாங்கள் அல்லாஹுக்காக நாங்கள் அந்த அமலை செய்தால் அல்லாஹு தஆலா அந்த அமலை நாம் மௌத்தானத்துக்கு பின்னால், நமது மரணத்துக்கு பின்னால் அல்லாஹ் காட்சிப்படுத்துவான். ஆனால் யார் ஒரு மனிதர் தான் செய்த அமலை, நன்மையை மக்களுக்கு காட்சிப்படுத்துகின்றார், மக்களுக்கு தான் செய்த அமலை பலரும் பல நோக்கத்திலே சொல்லுவார்கள், ஒரு உற்சாகத்துக்காக பலரும் இப்படி செய்ய வேண்டும் என்பதற்குத்தான் நாம் இப்படி செய்கின்றோம் என்று சொல்லுவார்கள். ஏதோ எப்படியோ யார் தன்னுடைய அமலை மக்களுக்கு விளம்பரப்படுத்துவார்களோ அல்லாஹு தஆலா அவருடைய அமலை அழித்து விடுவான். மிக அவசரமாக அவருடைய பேர் இந்த உலகத்திலிருந்து நீக்கப்பட்டு விடும். இஹ்லாஸாக செய்யப்படக்கூடிய ஒரு அமல், சஹாபாக்கள் எத்தனையோ பேர்கள் அல்லாஹுக்காக செய்த அமலை அல்லாஹு தஆலா இன்று வரைக்கும் அதை பாதுகாத்து வைத்திருக்கிறான். அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த தன்னந்தனியாக இருந்த அந்த காட்டிலே யாருக்குமே தெரியாமல் அல்லாஹ்விடத்திலே இறைஞ்சி மன்றாடி அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பெரும் ஒரு உதவியை பெற்றார்கள். அதனுடைய விளைவாக அல்லாஹு தஆலா ஜம்சம் என்ற ஒரு நீர் ஊற்றை வெளியாக்கினான். வெறுமினே 6 அடி கொண்ட அந்த கிணறு இன்று 5000 வருடங்களுக்கு மேலாலும் அது பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, முழு உலகத்திலும் இன்று அங்கிருந்து நீர் விநியோகம் செய்யப்படுகிறது. இது இஹ்லாஸுக்கு உதாரணம், இஹ்லாஸுக்கு உதாரணம். அன்பான சகோதரர்களே, நாம் எத்தனையோ அமல்களை செய்கின்றோம். அந்த அமல்கள் காலப்போக்கிலே அதை யாரும் பேசுவதில்லை, அப்படியோ அழிந்து விடுகிறது. ஏனென்றால் நமது உள்ளத்திலே இருந்த அந்த தவறான எண்ணங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் மறைத்து மறைத்து நாங்கள் அல்லாஹுக்கு அமல்களை செய்வோமோ அல்லாஹு தஆலா மௌத்துக்கு பின்னால் அதை ஒரு பாடமாக வெளியாக்குவான். அலி இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பேரப்பிள்ளை, அவர்கள் வஃபாத்தான நேரத்திலே அவர்களை குளிப்பாட்டுவதற்காக அவருடைய உறவினர்கள் அங்கே வந்திருந்தார்கள். அந்த நேரத்திலே அவர்களுடைய முதுகிலே, மேனியிலே ஒரு பழுக்க காய்ச்சப்பட்ட ஒரு அடையாளம் ஒரு அங்கே காணப்பட்டது. அவருடைய மேனியிலே ஒரு கருப்பு அடையாளம் ஒன்று இருந்தது. சொன்னார்கள், இந்த அடையாளம் எப்படி வந்தது, இந்த அடையாளம் எப்படி உண்டானது, இவர் எவ்வளவு அழகான மனிதராக இருக்கிறார், இந்த அடையாளம் எப்படி வந்தது என்று கேட்கிறார்கள். அப்பொழுதுதான் அங்கு அந்த ஜனாசாவுக்கு சமூகம் அளித்த சில பெண்கள் சொன்னார்கள், இந்த நபர் இவர் ஒவ்வொரு இரவுலையும் நடு நிசியிலே மக்கள் எல்லோரும் தூங்கியதற்கு பின்னால் எழும்பி இவருடைய முதுகிலே அதிகமான சுமைகளை சுமந்து மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை எல்லாம் விநியோகம் செய்வதை நான் பார்த்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். யாருக்காகவும் நாங்கள் செய்ய தேவையில்லை அன்பான சகோதரர்களே. எனவே எவ்வளவு நாங்கள் அமல் செய்தாலும் அல்லாஹ் எங்களுடைய உள்ளத்தை பார்க்கிறான். இமாம் கஸாலி இதை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு முறை ஒரு கிதாபை எழுதுகிறார்கள். ஒரு புத்தகம் எழுதுகின்ற பொழுது அவர்களுடைய ஒரு பேனாவிலே ஒரு ஈ, ஒரு கொசு அந்த பேனாவிலே உட்கார்ந்து கொண்டது. இப்பொழுது அந்த பேனாவை எழுதிய இமாம் அவர்கள் அசைக்காமல் அப்படியோ வைத்துக் கொண்டார்கள். சொன்னார்கள், ஒரு அல்லாஹ்வுடைய படைப்பு இங்கே வந்து உட்கார்ந்து இருக்கிறது, அது தாகம் தீரும் வரைக்கும் அதை அந்த மையை குடிக்கட்டும் என்று அந்த ஈயை அசைக்காமல் அப்படியோ வைத்தார்கள். அன்பான சகோதரர்களே, இமாம் கஸாலி யார்? கிட்டத்தட்ட 999 கிதாபுகளை இந்த உம்மத்துக்கு கையால் எழுதி கொடுத்தவர்கள். 1000 கிதாபுகளை எழுதியிருக்கலாம். ஏனென்றால் 1000 என்று அங்கே பெருமை வந்து வரக்கூடாது என்பதற்காக 999 கிதாபுகளை எழுதினார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால் ஒரு பெரியார் அவரை கனவிலே கண்டார். கேட்டார்கள், உங்களுடைய நிலைமை எப்படி இருந்தது என்று கேட்டார்கள். இவ்வளவு சேவையை சமூகத்துக்கு நீங்கள் செய்தீர்களே, உங்களுடைய நிலைமை அல்லாஹ் உங்களை எப்படி நடந்து கொண்டான் என்று கேட்டார்கள். சொன்னார்கள், நான் 999 கிதாபுகளை எழுதியிருக்கிறேன். அந்த 999 கிதாபுகளிலும் கிடைக்காத பல நன்மைகளை அல்லாஹு தஆலா நான் ஒரு ஈ கொசுவுக்கு கொடுத்த அந்த மையின் மூலமாக, அந்த நன்மையான காரியத்தின் மூலமாக அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னித்து விட்டான் என்று சொன்னார்கள். அன்பான சகோதரர்களே,
எனவே சிறிய விடயமாக இருக்கலாம், ஆனால் அது எப்படி இருக்கிறது என்பதுதான் அல்லாஹ் பார்க்கின்றான். தபூக்குடைய நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடத்திலே வசூல் செய்கிறார்கள். யுத்த தளபாடங்களுக்காக அங்கே சந்தா வசூலிக்கப்படுகின்றது. யுத்தத்துக்காக மக்கள் உதவி செய்தார்கள். பலரும் பல வகையிலே உதவி செய்தார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 1000 குதிரைகளை கொடுத்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு உதவி செய்தார்கள். இவ்வாறு பலரும் பல வகையிலே உதவி செய்தார்கள். இந்த நேரத்திலே தான் இதை பார்த்து கொண்டிருந்த ஒரு சஹாபி, ஒரு பரம ஏழையான ஒரு மனிதர், அவருடைய உள்ளத்திலே எண்ணம் வருகிறது, நானும் அல்லாஹுக்காக ஏதாவது செய்ய வேண்டுமே என்று அவர் நினைக்கின்றார். ஆனால் உண்மையிலே அவரால் உதவி செய்ய முடியாது. ஏன்? அவருக்கு ஒரு கை இல்லை, ஒரு கால் இல்லை. இவர் எப்படி உதவி செய்வார்? ஏழையான மனிதர். இந்த நேரத்திலே அந்த நேரம் முடிவடைவதற்கு முன்னால் ஓடோடி சென்றார். ஒரு யூதனுடைய தோட்டத்துக்கு சென்றார். அங்கே சென்று அவனிடத்திலே ஒரு அனுமதி கேட்கின்றார். உன்னுடைய தோட்டத்திற்கு நான் வேலை செய்தால் எனக்கு கூலி தருவாயா? அவன் சொன்னான், ஆம், நீ கூலி வேலை செய்தால் நீ இந்த தோட்டத்துக்காக ஈத்த மரங்கள் இருக்கின்ற இந்த தோட்டங்களுக்கு நீர் பாய்ச்சினால் ஒவ்வொரு வாளிக்கும் ஒரு ஈத்தம்பழத்தை நான் கூலியாக தருவேன் என்று சொல்கிறான். இதை கேட்டு அவர்கள், ஒரு காலில்லை, கையும் இல்லை, இப்பொழுது வாளியை ஒரு கையினால் போடுகிறார்கள். இழுப்பதற்கு அடுத்த கையில்லை, தன்னுடைய பல்லினால் அதை கடித்து இழுக்கிறார்கள். இவ்வாறு கடித்து இழுத்து இழுத்து அவருடைய கையிலையும் வாயிலையும் இரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது. பல நேரங்களுக்கு பின்னால் ஒரு நாள் பகல் முயற்சி செய்து அவர்கள் ஒரு கை நிறைய ஈத்தம் பழங்களை அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகத்துக்கு எடுத்துக் கொண்டு வருகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்பொழுது பகலெல்லாம் முயற்சி செய்து உண்ணவும் இல்லை, பருகவும் இல்லை, அல்லாஹுக்காக இந்த அமலை செய்கிறார்கள். இதை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்தோடியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஈத்தம் பழங்களை எப்படியோ வாங்கி ஆயிரக்கணக்கான உதவி செய்த சஹாபாக்கள், 1000 திர்ஹங்கள், 1000 தீனார், 1000 குதிரைகளை எல்லாம் கொடுத்த சஹாபாக்கள் அந்த உதவிகளுக்கெல்லாம் மேலால் இந்த ஈத்தம் பழத்தை அப்படியோ தூவி விடுகிறார்கள். சொன்னார்கள், இந்த ஈத்தம் பழத்துடைய பரக்கத் எல்லா இடங்களிலும் பரவ வேண்டும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பான சகோதரர்களே, ஒரு புடி ஈத்தம் பழம் தான் அது எவ்வளவு பெருமதி வாய்ந்ததாக மாறிவிடுகிறது. இது எதன் மூலமாக? அன்பான சகோதரர்களே, உள்ளத்திலிருந்து இஹ்லாஸ். எனவே நன்மை செய்யக்கூடிய நாங்கள் எல்லா நன்மைகளையும் அல்லாஹுக்கு பொருத்தமானதாக நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். யாரும் பார்க்க கூடாது, யாருக்காகவும் நாங்கள் செய்யக்கூடாது, அல்லாஹுக்காக செய்வோம். அல்லாஹு தஆலா, சிலர் இப்படி நினைக்கிறார்கள், நான் செய்யக்கூடிய அமல்கள் மக்கள் மௌத்துக்கு பின்னால் பேச வேண்டும், நான் இப்படியெல்லாம் செய்தேன் என்பதற்காக செய்கிறார்கள். அப்படியும் நாங்கள் நினைக்க கூடாது. அன்பான சகோதரர்களே, நாம் செய்கின்ற அமல்கள் அல்லாஹுக்காக செய்வோம். அல்லாஹு தஆலா மரணத்துக்கு பின்னாலும் அந்த அமலை கியாம நாள் வரைக்கும் பாதுகாப்பான். எனவே நாம் செய்கின்ற எல்லா அமல்களிலேயும் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் இஹ்லாஸ் என்ற அந்த மன தூய்மையை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் வழங்குவானாக. யா அல்லாஹ், அந்த பாவங்களை மன்னிப்பாயாக, அந்த குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், முஸ்லிம்களுக்கு நடக்கின்ற அநியாயத்தை தட்டி நிறுத்தி விடுவாயாக. யா அல்லாஹ், எங்கெங்கெல்லாம் முஸ்லிம்களுக்கு அநியாயம் நடக்கிறதோ யா அல்லாஹ், அந்த அநியாயங்களுக்கு யா அல்லாஹ் நீ முடிவு கட்டி விடுவாயாக. குறிப்பாக பலஸ்தீன மக்களுக்கு உதவி செய்து விடுவாயாக. யா அல்லாஹ், அவருடைய உயிர்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், அவருடைய உடைமைகளை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எல்லா நிலைமைகளையும் சீராக்கி நிம்மதியான சந்தோஷமான சுபிட்சமான நிலைமை யா அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கி அருள்வாயாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். وافضل الصلاه والتسليم على اشرف الانبياء والمرسلين نبينا وشفينا وحبيبنا وشفيعنا وحبيبنا محمد. اللهم صل على محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، ويا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله. فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العظيم. بارك الله لي ولكم بالقرآن العظيم، ونفعني وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا وأستغفر الله لي ولكم وهو الغفور الرحيم.
الحمد لله رب العالمين، وأفضل الصلاة والتسليم على أشرف الأنبياء والمرسلين نبينا وشفينا حبيبنا محمد. اللهم صل على محمد وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله، وأحذركم يوما عبوسا قمطريرا. فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آله وأزواجه وذريته وأهل بيته أجمعين. قال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر، وأشد في أمر الله عمر، وأصدقكم أحياء عن عثمان، وأقضاهم علي بن أبي طالب رضي الله تعالى عنهم، وفاطمة سيدة نساء أهل الجنة، والحسن والحسين سيدا شباب أهل الجنة رضوان الله عليهم أجمعين. اللهم اغفر للعباس وولده مغفرة ظاهرة باطنة لا تغادر ذنبا. الله في أصحابي لا تتخذوهم غرضا من بعدي، ومن أحبهم فبحبي أحبهم، ومن أبغضهم فببغضي أبغضهم. خير القرون قرني، ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات، إنك قريب مجيب الدعوات. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، ولا تشوي خلقنا بالنار، فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم واشكروه على نعمه يزدكم، ولذكر الله تعالى أكبر، والله يعلم ما تصنعون. أقيموا الصلاة.